யாக்கோபு எழுதின நிருபத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நம்ம போன வாரத்தில் நம்ம தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த வருஷத்திற்குள்ளே நம்ம யாக்கோபு நிருபத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்ன யாக்கோபு எழுதின நிருபத்தின் இந்த கடைசி அதிகாரத்தில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது, 3 பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிளாக் நம்ம போன வாரத்தில் நம்ம படித்தோம். இன்றைக்கு ஒரு பிளாக், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம இந்த யாக்கோபு புஸ்தகத்தை நம்ம நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய வேத புஸ்தகத்தில் யாக்கோபு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் இப்போ நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. இந்த வேத பகுதியில் யாக்கோபு எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, பொறுமையை பற்றி பேசுகிறார். இதற்கு முந்தின பிளாக்கில், அதாவது போன வாரத்தில் நம்ம படித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் மாத்திரம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களுக்கு வரப்போகிறதான நிர்பந்தங்கள். இப்போ இந்த பூமியில் நீங்கள் சுகமாக வாழ்ந்துருக்கிறீங்க, எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுபவிச்சிருக்கிறீங்க, அது மட்டுமே போதும்னு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இதை நினச்சி சந்தோஷப்படக்கூடாது. இனி வரப்போகிற காலங்களில் உங்கள் மேலே வர இருக்கிற நிர்பந்தங்களை குறித்து நீங்கள் அழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே நேரத்தில் நாம் தியானித்தோம், பூமியில் மாத்திரம் ஐஸ்வர்யவான்களாக இல்லாமல் தேவ ராஜ்யத்திலையும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ 7வது வசனத்திலிருந்து பாருங்கள், பொறுமையை குறித்து அவர் பேசுகிறார். எது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுமா? கர்த்தர் வருமளவும் பொறுமையாயிருங்கள். அதுவும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறாரு பாருங்க, நீடிய பொறுமையாயிருங்கள். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்கள்ல, பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும், அதுக்கு மேலே என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓரளவுக்கு பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிலாம் இல்லை. கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருங்கள். ஏன் இது ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. இப்போ எதற்காக பொறுமையாக இருக்கணும்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொறுமையாக இருக்கணும்? ஏன் இப்போ திடீர்னு யாக்கோபு பொறுமைங்கிற டாபிக் எடுக்கிறாரு அப்படின்னா, முந்தின பிளாக்கில் நம்ம படித்ததுலேருந்து அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் புரியும். முந்தின பிளாக்கில் நம்ம என்ன படித்தோம்? இந்த பூமியில் மாத்திரம் ஐஸ்வர்யவானாக இருந்தவங்க,
நீதிமான ஒடுக்குனவங்க, அநியாயமாக சம்பாதிச்சவங்க, இந்த உலகத்தின் பார்வையில் பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்ற அளவுக்கு தான் சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீதிமான் கஷ்டப்படுறான், உபத்திரவப்படுறான், அவனுக்கு அநியாயம் செய்யப்படுது. ஆனால் அதே நேரத்தில் துன்மார்க்கரை பார்க்கும்போது எல்லாரும் வசதியாக வாழ்ந்துருக்கிறாங்க, கொடுமை பண்ணுறவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, பண திமிரில் ஏழைகளை அடிக்கிறவங்க, சிறுமையானவர்களை ஒடுக்கிறவங்க எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு விரக்தி வந்துடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருக்கு அடுத்த விஷயங்களில் நம்ம அநேகருக்கு விரக்தி வருது. நான் ரொம்ப நாள் இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து பார்க்குறேன், ஒரு அற்புதத்திற்காக நீண்ட நாள் காத்திருக்கிறேன், ஆனால் கர்த்தர் எனக்கு இதை செய்ய மாட்டேங்கிறாரே. யோசிக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்ருக்கிறேன், ஒரு வேளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருவாருன்னு சொல்லி நான் ரொம்ப காத்துட்ருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்த்துடணுன்னு ரொம்ப காத்துட்ருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை பார்த்துட மாட்டேனான்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் இன்னும் நடக்காத, நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ட்ரீம், ஒரு கனவு, அதுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் பொறுமையோடு கூட ஜெபிக்கிறோமா? இன்றைக்கி ஒரு சிலர் இயேசுவை விட்டு விலகி போகிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பொறுமை இல்லை, விசுவாசத்தில் பொறுமை இல்லை, நீடிய பொறுமை இல்லை. ஜெபித்த உடனே அற்புதம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி சிலர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சில நன்மைகளை ஆண்டவர் ஜெபித்த உடனே கொடுக்கறது இல்லை. அதற்கு காரணம் நம்ம ஆண்டவர் மேலே பழியை போட்டுறவும் முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு குடும்பம், அதில் ஒரு கை குழந்தை இருக்குது, 1 வயது உள்ள ஒரு பிள்ளை இருக்குது அந்த வீட்டில். அவங்க அப்பா தன் கையில் உள்ள ஒரு காஸ்ட்லியான ஒரு ஃபோன், ஐஃபோன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதனுடைய மதிப்பு. அந்த ஃபோனை அந்த பிள்ளை விளையாட கேட்குதுன்னு சொல்லி அவர் கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளை இங்கேயே தூக்கி அடித்து இந்த பொருளை வீணாக்கிற முடியும். ஏன்னா இந்த பொருளுடைய தன்மை அந்த குழந்தைக்கு தெரியாது, இந்த பொருளுடைய மதிப்பு அந்த குழந்தைக்கு தெரியாது. இப்போ சின்ன குழந்தைங்க கீழே யாருமே போய் ஐஃபோன் எல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்படியே கொடுத்தாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா நிறைய காசு இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று போனால் இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. இன்னும் சில பொருள்கள் இருக்குது, அது அந்த பிள்ளைகளுக்கே ஆபத்தாக மாறிட வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கத்தியை வச்சுக்கோங்க, கத்தியை சின்ன பிள்ளைங்க கையில் விளையாட கொடுப்போமா? கேண்டில் பொறுத்தணுன்னா கூட சின்ன குழந்தைங்க கீழே கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சிக்கு வராத சின்ன பிள்ளைங்க கிட்ட முக்கியமான பொருள்களை இல்லை ஆபத்தான பொருள்களை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே நல்லா வளர்ந்து வரும்போது அப்பாவே தன்னுடைய பிள்ளைக்கு ஐஃபோனை வாங்கி கொடுப்பாரு. அப்போ ஒரு ஐஃபோனை வாங்குறதுக்கு அப்பா கையிலிருந்து சில மேன்மையான நன்மைகளை வாங்குறதுக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது இருக்குது. அந்த பொறுமையாக அப்படிங்கிறப்ப அது 6 மாத பொறுமை, 1 வருஷ பொறுமை, 2 வருஷ பொறுமை சொல்ல முடியாது. அது கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கும் அந்த பிள்ளை. அதுக்கு முன்னாடியே சில நன்மைகள் கையில் வருது அப்படின்னா, ஒன்று நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த பொருள் நம்ம வாழ்க்கையவே சீரழிச்சிரும், இல்லை அந்த பொருளே அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதனால் ஆசீர்வாதம் இல்லாமலே போயிடும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். உங்கள் ஜெபத்துக்காக நீங்கள் பதில் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு பதில் கொடுத்துட மாட்டாரா? உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதான்னு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்கல்ல, டியூ டேட்டு வச்சு ஜெபிக்காதீங்க. ஆல் யூ நீட் இஸ் பேஷன்ஸ்.
எவ்வளோ தூரம் பொறுமை அப்படின்னா, கர்த்தர் வருமளவும் பொறுமையாக இருங்க. ஒரு பிரச்சனையோடு கூட கர்த்தரிடத்துல வரும்போது கர்த்தரால் அந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியும். அந்த பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்படியே தூக்கி போட முடியும். ஆனால் அதை மட்டுமே ஆண்டவர் செய்ய மாட்டார். சில நேரத்தில் அந்த பிரச்சனையை நீங்களே தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணி அடித்து விரட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சில பிரச்சனைகள் போராடி ஜெயிக்க வேண்டிய பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் விரட்டி விட வேண்டிய பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் வெற்றிகரமாக கடந்து முடிக்க வேண்டிய பிரச்சனைகள். விளையாட்டுகள்லேயே நிறைய விளையாட்டு இருக்குது இல்லையா? குத்துச்சண்டை போட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இன்னொருத்தனுடைய தோல்வி தான் உங்களுடைய வெற்றி. இன்னொருத்தன் கீழே விழணும், அப்போ நீங்கள் ஜெயிக்க முடியும். இதே இது ஓட்ட பந்தயத்தில் எல்லாருமே ஓடுறாங்க, ஓடி முடிக்கிறவங்க எல்லாருமே வின்னர் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு யார் ஓடி முடிக்கிறா, செகண்ட் யார் அந்த ஃபினிஷ் லைனுக்கு வர்றா. வித்தியாசமான விளையாட்டுகள். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். நம்முடைய ஃபீல்டு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாது, நான் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு கிடையாது, இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் ஒரு பிரச்சனைன்னு ஜோம் பண்ணாங்க, ஆண்டவர் அந்த சிஸ்டருக்கு உடனே பதிலை கொடுத்து அந்த பிரச்சனையை மாற்றிட்டாரு. ஆனால் நானும் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், 3 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அற்புதத்தையும் காணுமே அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் ஆகாதீங்க. அவங்க வேறு கேம் விளையாடுறாங்க, நீங்கள் வேறு கேம் விளையாடுறீங்க. சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிற கேமும் இருக்குது, ஸ்லோ சைக்கிள் ரேஸும் இருக்குது. இங்கே கேம் வேறு, பிரச்சனைகள் வேறு. இங்கே ஏன் இன்றைக்கி நிறைய பேருக்கு பொறுமை இல்லை அப்படின்னா, ஒரு காரணத்தை சொல்கிறேன். நம்ம மற்றவங்களே பார்க்குறோம், அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்களே, இவங்களுக்கு ஈஸியாக அங்கே சீட்டு கிடச்சிருச்சே, இவங்களுக்கு உடனே வேலை கிடச்சிருச்சே, எனக்கு கிடைக்கலையே. அது வேறு கேமு, உங்கள் கேம் வேறு. நான் பிரச்சனையை தான் கேமுன்னு சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது லைஃப் த்ரெட்டனிங்காக உங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அது வெறும் கேமு தான். ஈஸியாக கர்த்தருடைய பலத்தினால முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என் பிரச்சனை எனக்கு கேம் மாதிரியே தெரில, எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது அப்படின்னா உங்கள் கூட நிற்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் கண்ணு ஃபுல்லாக உலகத்தில் இருக்கிற சாட்சியை பார்த்துட்ருக்கு, வேதத்தை பார்க்கலன்னு அர்த்தம். இப்போ சரிப்படுத்த வேண்டியது நம்ம கண்ணை. கர்த்தர் சொல்கிறாரு, நீடிய பொறுமையாக இருங்க. நீங்கள் பிரச்சனையிலேயே இருக்கணுங்கிறது கர்த்தர் சித்தம் இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வரணுங்கிறது கர்த்தர் சித்தம் இல்லை. ஆனாலும் இந்த சூழ்நிலைகளை நான் அனுபவிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சில நன்மைகளை கொஞ்ச காலம் தள்ளி போடுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஐ வில் ஸ்டில் பிலீவ் இன் காட். நான் பொறுமையோடு கூட கர்த்தருக்காக காத்திருப்பேன், கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருப்பேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபங்கள் வீணாக போக போகிறதே இல்லை, உங்களுடைய முயற்சிகள் வீணாக போக போகிறதே இல்லை. நீங்கள் மனிதர்கள்ட்ட போய் கண்ணீர் வடிக்கிறதுக்கு பதிலாக எத்தனையோ ராத்திரிகள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்கல்ல, அதில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாக போக போகிறதே இல்லை. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சபைக்கு ஓடி வந்துடுறீங்கல்ல, இந்த முயற்சிகள் வீணாக போக போகிறதே இல்லை. கர்த்தர் அதை கண்டுக்காமல் இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு நீங்களாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பார்வையில் ஏற்ற தாழ்வுகள் இல்லவே இல்லை. அவருக்கு முன்னாடி பணக்காரன், ஏழை, நிறைய காணிக்க கொடுக்குறவங்க, கம்மியாக காணிக்க கொடுக்குறவங்க, பாஸ்டரு, இது சாதாரண விசுவாசி, எதுவுமே இல்லை. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் என்னையும் பார்க்குறாரு. கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரோ அது மாதிரி தான் எல்லாரையும் பார்க்குறாரு. அவருடைய பார்வையில் நம்ம எல்லாருமே சமமாக இருக்கிறோம். ஒருவருக்கு ஒரு அற்புதம் சீக்கிரம் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு அற்புதம் தாமதமாகுது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? அவங்க வேறு கேம் விளையாடுறாங்க, நமக்கு வேறு கேம் இங்கே போயிட்டுருக்கு.
அவங்க பிரச்சனை வேற, அவங்க சூழ்நிலை வேற, இங்கே நம்ம பிரச்சனை வேற, நம்ம சூழ்நிலை வேற. அவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு வேற, நமக்கு கிடைக்க போகிற ரிவார்டு வேற. ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய படித்தோம், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துருக்கான ஒரு சிலது மட்டும்தான் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. அதாவது பைபிள் காலேஜ் முடித்த உடனே சிலர் டக்குன்னு இப்படி ஃபேமஸ் ஆவாங்கன்னா அவங்களுடைய ஊழிய ரீச் பயங்கரமாக இருக்கும், நிறைய நாடுகளுக்கு போவாங்க. நானும் ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் பார்த்துட்டு நம்ம தான் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோமோ ஆண்டவருக்காக, எல்லாருமே ஆண்டவருக்காக ஜொலிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யோசனை நாட்களும் இருக்குது. நம்ம பைபிள் காலேஜ் முடித்த அந்த வருஷங்கள் 2016, 17. ஏன்னா முடித்து நான் ஊழியத்துக்காக நான் ஜெபத்தில் காத்திருக்கிறேன். என் ஃப்ரெண்டு நைஜீரியாவிலேருந்து போஸ்ட் போடுறான், அடுத்த வாரம் அமெரிக்காவில் இருக்கிறான், இன்னும் 2 மாதம் தள்ளி லண்டனில் மீட்டிங்ஸ் புக் ஆகுது. ரொம்ப அந்த டைம்லலாம் இருக்கும். அதாவது நம்ம பிரபலமாகணும் அப்படிங்கிற இதில் சொல்லலை, ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் எப்படி எப்படியோ பயன்படுத்துகிறாரு, நம்மளை மட்டும் இன்னும் காக்க வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய ஊழியர்கள் அனுபவிச்சிருப்பாங்க போல். அதனால தான் பைபிள் காலேஜில் அன்றைக்கே எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அதை அனுபவத்தில் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு போஸ்ட்மேன் போடுறதும் காக்கி ட்ரெஸ்ஸு தான், ஒரு போலீஸ்காரர் போடுறதும் காக்கி ட்ரெஸ்ஸு தான், கவர்மெண்ட் பஸ் டிரைவர் போடுறதும் காக்கி ட்ரெஸ்ஸு தான், சில இடங்களில் வாட்ச்மேன் போடுறதும் காக்கி ட்ரெஸ்ஸு தான். ஆனால் இந்த எல்லா காக்கிகளுக்கும் ட்ரைனிங் பீரியட்னு பார்த்தீங்கன்னா வேற வேற வேற. எல்லா வேலைகளுக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வேற வேற. ஒரு வாட்ச்மேனுக்கு ட்ரெயின் பண்ணணும்னா பெருசாக ஒன்று ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுவே ஒரு போலீஸ்காரனை ட்ரெயின் பண்ணணுன்னா நிறைய நாட்கள் எடுக்கும். ஒருத்தன் வாட்ச்மேன் ஆகணும்னு நினச்சா டக்குன்னு ஆயிடுவான். ஆனால் ஒருத்தன் போலீஸ்காரன் ஆகணும்னு அதில் அதிகமான உழைப்பை உள்ளே போட வேண்டியிருக்கு. அவனுக்கு மட்டும் சீக்கிரம் வேலை கிடச்சிருச்சா, நான் இன்னும் ட்ரைனிங்லேயே இருக்கேன்னு. அவன் வாட்ச்மேன், நீங்கள் போலீஸ்காரன். அவனுக்கு கிடைக்க போகிற சம்பளத்தை விட உங்களுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு இதில் நிறைய உயர்வுகள் முன்னாடி இருக்குது. மற்றவங்க விளையாடுறது வேற கேமு, நீங்கள் விளையாடுறது வேற கேமு. பொறுமையாக இருங்க. உங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு பதில் செய்வார். பொறுமை இல்லாமல் பாதியிலே குயிட் பண்ணிடாதீங்க. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் எது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. 7வது வசனத்தில் பாருங்கள், இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருங்க. ஒருவேளை உங்களுடைய கிரியைகளுக்கான பலன், உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன் இந்த உலகத்தில் கிடைக்காம போகலாம். ஆனால் நித்தியமாக வாழ போகிறோம் ஆண்டவரோடு கூட, பரலோகத்தில் நிச்சயமாக உண்டு. நம்ம பூமியில் கிரியை செய்கிறதற்கான பலனை கர்த்தர் இங்கேயே கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சே. இங்கே கொடுக்கலனாலே சந்தோஷப்படுங்க. ஏன்னா நிச்சயமாக சேலரி உண்டு, உங்கள் வேர்வைக்கு சேலரி உண்டு, உங்கள் முயற்சிகளுக்கு சேலரி உண்டு, நீங்கள் கர்த்தருக்காக எடுத்த பிரயாசங்கள் ஒன்றுக்கும் சேலரி உண்டு. அது இங்கே கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், இங்கே கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அங்கே கிடைக்க போகுது. இது அழிவுள்ள உலகம், அது அழிவில்லாத உலகம். இங்கே ஒரு உயர்வுக்காக எதிர்பார்த்து நீங்கள் அதிகமாக தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறீங்க. ஒருவேளை கிடைக்காம போனாலும் கர்த்தர் வரப்போகிறாரு. கர்த்தர் வரப்போகிற போது அவருடைய கரங்களில் அந்த நித்திய மகிமையை கொடுக்க போகிறாரு. அப்போ தேவ ராஜ்யத்தில் நீங்கள் அந்த உயர்வை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. பொறுமையுள்ளவர்களாக இருங்க. ஆண்டவர் மேலே உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, குயிட் பண்ணிடாதீங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். வயல்வெளிகளில் விதைக்கிறவங்க அந்த விதை முளைச்சி வருமோ வராதோங்கிற எந்த சந்தேகமும் இல்லாமல் விதைச்சாச்சு, அது வளர வேண்டிய நேரத்தில் வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நிம்மதியாக போகிறாங்க இல்லையா? நீங்கள் வயல்வெளியை விடுங்க. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் செடி வளர்க்குறீங்க, மரம் வளர்க்குறீங்க,
அந்த மரத்தை நட்டுன உடனே அதுலேருந்து காய்களை எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? ஒரு கொய்யாப்பழ மரத்தை போய் நட்டுறீங்க, அது வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. விதைச்சதுக்கு அடுத்த வாரமே வந்து பார்த்துட்டு இது என்ன வளரவே இல்லை போ அப்படின்னு பிடுங்கி போட்டு போயிடுவீங்களா? உங்களுக்கு தெரியுது உடனே இதோட நன்மை கிடைக்கலனாலும் நம்ம காத்திருக்கணும், நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அது வரைக்கும் வந்து தண்ணி ஊற்றுறது, அது வளர வளர அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறது. நீங்கள் நீடிய பொறுமையாக இருந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுடைய பிரயாசம் உங்களுக்கு கை கொடுக்குது. உங்கள் பிரயாசங்கள் எதுவுமே வீணாக போகிறதில்ல. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நல்லா தண்ணி ஊற்றுனீங்க, அதுக்கு தேவையான உரம் போட்டீங்க, எப்படி அதை கேர் பண்ண முடியுமோ பண்ணீங்க. உடனே இல்லைனாலும் நிச்சயமாக ஒரு நாள் அதிலிருந்து வர்ற கனியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறீங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு சாதாரண ஒரு மரம் வளர்க்குற விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை கர்த்தருடைய விஷயத்தில் ஏன் இல்லாமல் போகுது? ஏன் சீக்கிரமாக சோர்ந்து போகிறீங்க? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஏன் மறந்து போகிறீங்க? என் முயற்சிகளுக்கான பலனை கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தருவார் அப்படின்னு ஏன் மறந்து போகிறீங்க? எவ்வளவு காலமானாலும் நான் பொறுமையாக காத்திருப்பேன், எனக்கான பதில் நிச்சயமாக உண்டுன்னு விசுவாசிங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீங்க. இன்றைக்கி அடிக்கடி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் சோர்வு வருதுன்னா அதுக்கு காரணம் அறிவின்மை. ஒரு மரத்தை வைக்கிற ஒருத்தன் அடுத்த நாளே கனியை எதிர்பார்க்குறான் அப்படின்னா அறிவில்லாதவன் தானே சொல்வீங்க. அது அடுத்த நாளே கனி கொடுக்கலங்கிறதுனால அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதை விட்டுட்டு போயிட்டீங்கனாலும் அதுவும் ஒரு அறிவின்மை தான். கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு. கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு நேரங்களுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. நீடிய பொறுமை உள்ளவங்களா இருங்க. ஒருவேளை இந்த பூமியில் நீங்கள் நினச்சது நடக்கலைனாலும், நீங்கள் கேட்டது கிடைக்கலனாலும் ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா இம்மையில் கிடைக்காததை மறுமையில் அறுவடை செய்ய போகிறீங்க. உங்களுடைய பிரயாசங்கள் வீணாக போவதே இல்லை. இந்த எக்ஸாம்பிளை சொல்லும்போது நான் யாக்கோபுடைய மைண்ட் செட்டை இப்படி தான் நினைக்கிறேன். பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்கள் போய் பயிரிடும்போது உங்களுக்கு இருக்கிற அறிவு கூட கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் இல்லாமல் போகுதா அப்படி. அதுலேயும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அந்த வெயிட்டிங் பீரியடில் அவன் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறான்? தன் திறமை, தன் உழைப்பு, அதை எதிர்பார்க்கல. இவன் எதிர்பார்க்கறது ஃபுல்லாக முன்மாறியும் பின்மாறியும் வரும். மழை வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறான். மழை வர்றதுக்கு யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? மழை வர்றது யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரங்களில் இருக்குது. நம்ம யாருடைய கரங்கள்லையும் இல்லை. அப்போ பயிரிடுகிறவன் இந்த பயிர் வளர்ந்து எனக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரணும்னா அது அங்கேருந்து வந்தாதான் உண்டு. மேலே பார்த்து காத்திருக்கிறான், பொறுமையாக காத்திருக்கிறான், முன்மாரிக்காக பின்மாரிக்காக காத்திருக்கிறான். முன்மாரி பின்மாரி அப்படின்னா பயிரிடுவதற்கு முன்னாடி மழை எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மழை அந்த மண்ணை வந்து பதப்படுத்தும். விதைச்சதுக்கு அப்புறமா அது வளர்றதுக்கு பின்மாரி. முன்னாடி பெய்கிற மழை பின்னாடி பெய்கிற மழை, அதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க, பயிரிடுகிற ஒரு விவசாயி அது விளையணும், அது வளரணும்னு சொல்லி அவன் மழைக்காக காத்திருக்கிறான். கர்த்தருடைய கரத்தின் கிரியைக்காக காத்திருக்கிறான். எவ்வளோ நாள் காத்திருப்பான்னா மழை வர்ற வரைக்கும் காத்திருப்பான். வேற ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். இன்னைக்கு நீங்களும் நானும் பொறுமையோடைய கூட காத்திருப்போம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக பொறுமையாக காத்திருங்க.
உங்கள் பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடிவு காலத்துக்காக காத்திருக்கிறீங்களா? பொறுமையாக காத்துருங்க. கொஞ்ச நாள் காத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை இழந்துடாதீங்க. கொஞ்ச கால நம்பிக்கை, கொஞ்ச கால விசுவாசம் உங்களுக்கு எந்த நன்மையும் கொண்டு வந்து தராது. முழுமையான விசுவாசம் தான் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். முழுமையாக கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர்னு முழுமையாக விசுவாசிங்க. அவருடைய பரம தகப்பன் எனக்கு எந்தெந்த நன்மைகள் எப்போ வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முழுமையாக விசுவாசிங்க. பொல்லாதவர்களாகி இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, என்னுடைய பரம தகப்பன் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். He knows what he is doing. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும். சில நன்மைகள் அவர் கொஞ்ச நாள் தாமதப்படுத்துகிறாருன்னா he knows what he is doing. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும். சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா he knows what he is doing. எல்லா பிரச்சனைகளும் உங்களை நாசமாக்குறதுக்காக இல்லை. சில பிரச்சனைகள் உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே வரும். சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு பின்னாடி உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யோசேப்பை தூக்கி அவனுடைய சகோதரர்கள் குழியில் போட்டது அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனை அடிமையாக விற்று போட்டது அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் கர்த்தர் அதை அனுமதித்தார் என்றால் அதுக்கு பின்னாடி அவருக்கு பெரிய பிளான் இருந்துச்சு. இந்த பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கலைன்னா கடைசி வரைக்கும் வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருந்திருப்பான். வேணும்னா அந்த 11 பேருக்கும் இவன் ஒரு ஆட்சியாளனாக இருந்திருப்பான். அவங்க பண்ண தப்பெல்லாம் அப்பாட்ட சொல்லி கொடுத்து, ஏன்னா அப்பா பக்கத்தில் இருக்கிறார்ல, அப்பா பக்கத்தில் வச்சுட்டு இவன் அந்த 11 பேருக்கு சூப்பர்வைசராக இருந்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கு இந்த ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. நீ வெறும் 11 பேரை சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை இல்லைப்பா உனக்கு, வெறும் 11 பேருக்கு அதிபதியாக இருக்கிறது உன்னைய குறித்து என் சித்தம் இல்லை. நான் உன்னை ஒரு தேசத்துக்கே அதிபதியாக வச்சிருக்கிறேன். அதுவும் சாதாரண ஒரு தேசம் இல்லை, உலக நாடுகள் மத்தியில் வல்லரசாக விளங்கிய எகிப்தின் அதிபதியாக நான் உன்னை நியமிக்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில பிரச்சனைகள் வரும்போது உடனே கர்த்தர் இதை மாற்றலை, உடனே எனக்கு இதில் ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. குழியில் போட்டிருக்கும் போது ஜெபிச்சிருப்பானா இல்லையா யோசேப்பு? ஆண்டவரே இதுலேருந்து எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, நிச்சயமாக ஜெபிச்சிருப்பான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது. குழியிலிருந்து வெளியே தூக்குனாங்க, ஆனால் அடிமையை வித்துட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும்னு நம்பினா போதும். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு இது புரிய மாட்டேங்குது, கர்த்தரை சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டாருமா. சொன்னால் புரியாதுமா. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். He knows what he is doing. என் லைஃப்பில் ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே வேணாம். He knows what he is doing. என் வாழ்க்கையில் எனக்கு என்னது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நன்மையான ஈவுகளை கொடுக்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்கள் தான் என்னுடைய லைஃப்பில் எம்பரர், என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி நீங்கள் தான். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே சொல்லி பாருங்கள், அர்ப்பணித்து பாருங்கள். வேத புஸ்தகத்தில் இருக்கிற இந்த சாட்சிகளை வாசிக்கும் போது நமக்கு அவங்க எல்லாரும் கற்றுத்தருகிற பாடம் இதுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னதுனால எரிகிற அக்கினி சூளையில் போடணும்னு சொல்லி தீர்ப்பு வருது. ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்கள விடுவிப்பார்னு நம்பினாங்க. அவங்க நெருப்பில் தூக்கி போடப்படுற அந்த நாள் காலையில் வரைக்கும் நம்பியிருப்பாங்க. இந்த சட்டம் கேன்சல் ஆகுமா, ராஜா மனசு மாறுமா, நம்பியிருப்பாங்க. அவங்க இடத்துல இருந்திருந்தால் நாமளும் அப்படி தான் ஜெபிச்சிருப்போம், நாமளும் அப்படி தான் விசுவாசமாக நம்பியிருப்போம். ஆனால் அது நடக்கலைங்கிறப்ப ஸ்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பார்த்தீங்களா, அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் என்ன? God knows what he is doing. கர்த்தர் ஒருவேளை அவங்க அக்கினி சூளையில் போடப்படுறதுலேருந்தே அவங்கள தடுத்திருந்தா அது அற்புதம்தான். ஆனால்
கர்த்தர் அன்னைக்கு செஞ்சது அதை விட பெரிய அற்புதம். அவங்க அக்கினி சூளையில் போடப்படுறாங்க. 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட ஒரு அக்கினி சூளை அங்கே தூக்கி போட்டாங்க. ஆனாலும் அவங்க வெந்து போகலைன்னா இது எவ்வளோ பெரிய அற்புதம். இதில் ஆண்டவருடைய மகிமை எவ்வளோ அதிகமாக வெளிப்படுது. God knows what he is doing. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு முயற்சிக்காதீங்க. அவருக்கு தெரியும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. he knows what he is doing. நான் ஒரு காரியத்தை அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். என் அப்பா எனக்கு அதை உடனே கொடுக்கலனாலும் அது நல்லதுக்கு தான். அது நல்லதுக்கு தான். ஒரு பிள்ளையை குறித்து ஒரு தகப்பனோ ஒரு தாயோ கெட்டதை யோசிக்கவே மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை கேட்குதுன்னு சொல்லி கையில் யாரும் கத்தியை கொடுப்பாங்களா, நெருப்பை கொடுப்பாங்களா? விலை உயர்ந்த பொருட்களையே கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதனுடைய மதிப்பை அறிந்து கொள்ளுகிற வயது வர்ற வரைக்கும் அந்த பிள்ளைய பொறுமையாக காத்திருக்க வைப்பாங்க. ஏன்? அது சரியான நேரத்தில் அந்த பிள்ளை கையில் போனாதான் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதமும் ரொம்ப நாள் நிலைக்கும். இல்லைன்னா அது வீணாக போயிடும். God knows what he is doing. God knows what he is doing. பொறுமையாக இருங்க, நீடிய பொறுமையாக இருங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். இந்த பொறுமை இல்லாதப்ப, நான் சொன்ன பொறுமை இல்லாததுக்கு ஒரு காரணமே நம்ம கண்ணு மற்றவங்கள பார்க்குது, மற்றவங்கள கம்பேர் பண்ணுது. இப்போ உங்கள் சைடு சில நன்மைகள் நடக்கலை அப்படின்னாலே உங்கள் மைண்ட் செட் ஒரு மாதிரி மாற வாய்ப்பு இருக்குது. நன்மைகளை வாங்குகிறவங்கள பார்க்கும்போது குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை, கர்த்தர் அவங்களுக்கு இப்படி கொடுக்குறாரு, இங்கே கேரக்டர் பாருங்கள், இவங்களுக்கு இப்படி இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். எது சரி எது சரியில்லை அவருக்கு தெரியும். ஜட்ஜ் பண்ணுறது அவர் வேலை. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. உங்கள் நன்மைகளுக்கு தடையாக இருக்கிறது இந்த மனுஷன்தான். நான் வளரக்கூடாதுன்னு இவன் தடுக்கிறான், என் பிரச்சனைக்கு தடையாக இவன் இருக்கிறான், இதோ இவரால் தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது, எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இவரால் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாதிருங்கள். எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி யாருமே தடுக்க முடியாது. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. வர வேண்டிய நன்மைகள் உங்கள் தலை மேலே வந்து குமியும். பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. மற்றவங்க உங்களை உபத்திரவப்படுத்தினாலும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளே சில மனிதர்கள் தடுத்து நின்னாலும் யார்கிட்டையும் போய் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேலான அதிகாரம் உங்கள் பட்சத்தில் இருக்குது. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கள். அவரே சொல்லிட்டார் பாருங்க. தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவதாசர்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். அவங்கள எதற்கு திருஷ்டாந்தமாக வச்சுக்கணுமா, எதற்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கணுமா? துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும். எல்லா ஊழியக்காரருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க நீடிய பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தினாங்க. பழைய ஏற்பாட்டில் கஷ்டப்படாத யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் பார்ப்போம். இவருக்கு வாழ்க்கையில் கஷ்டமே வந்ததில்லை, இவருக்கு ஒரு துன்பமும் வந்ததில்லை, இவருக்கு எதிராக யாரும் வந்ததே இல்லைங்கிற மாதிரி ஒரு பிப்ளிக்கல் கேரக்டரை காமிங்க. ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஒரு ராஜாவாக இருக்கட்டும், ஒரு நியாயாதிபதியாக இருக்கட்டும், எவ்ரிபடி ஹஸ் கான் த்ரூ பர்சிக்யூஷன்ஸ். எல்லாருமே துன்பப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வந்த துன்பங்கள் வெவ்வேறாக இருக்கும். நான் சொன்னேன்ல, நம்ம விளையாடுற கேம் தான் வேறு. இப்போ இந்த ஹால்குள்ளே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே துன்பங்கள் இருக்குது. ஆன்லைனில்
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனையும் வேறு வேறையாக இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்காது. இப்போ நீங்கள் 2 பேரும் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் வயசில் இருக்கிற பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனை பெரியவங்களுக்கு இருக்காது. பெரியவங்க சந்திக்கிற பிரச்சனை சின்ன பிள்ளைகளுக்கு இருக்காது. ஊழியர்கள் சந்திக்கிற பிரச்சனை விசுவாசிகளுக்கு இருக்காது. வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்குது. தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய தாசர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லார்கிட்டையும் துன்பம் இருந்துச்சு, ஆனால் எல்லாருக்குள்ளேயும் நீடிய பொறுமையும் இருந்துச்சு. அதனால யாருமே வெட்கப்பட்டு போகலையே, யாருமே வெட்கப்பட்டு போகலையே. சில துன்பங்கள் அனுபவிச்சிருந்தாலும், மனிதர்கள் மூலமாக வர்ற எதிர்ப்புகள் அனுபவிச்சிருந்தாலும், எல்லாருடைய முடிவும் மகிமையாக தானே இருந்துச்சு. எல்லாரும் கனத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க, பேர் புகழ் அனுபவிச்சிருக்கிறாங்க. காரணம், கர்த்தர் அவங்க கூட இருந்தார். உங்களுடைய துன்பப்படுதலின் மத்தியிலும் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்த்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு 4 பேர் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக நிற்கிறாங்கன்னா அவங்கள பற்றி கண்டுக்காதீங்க, அவங்கள பற்றி ஒரி பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் போய் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, அவங்கள பற்றி குறை பேசாதீங்க. அவங்கக்கிட்ட குறையே இருந்தாலும் விட்டுருங்க. உங்கள் நன்மையை பரத்திலிருந்து எதிர்பாருங்க. அவர் பெர்மிஷன் கொடுத்தாச்சுன்னா மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் அவங்க தலைமையில் வந்து கொட்டும். பயிரிட்டுட்டு முன்மாரிக்காக பின்மாரிக்காக பரத்தை நோக்கி பாருங்க, பரத்தை நோக்கி பாருங்க. பொறுமையாக காத்துருங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜபங்களுக்கான பதில் வரும். நிச்சயமாக உங்களுடைய காத்திருக்குதல் வீணாகாது. 11வது வசனத்தில் பாருங்க, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை உட்காந்து தியானிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கைகளை தியானிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலே வந்த துன்பங்களில் அவங்க எப்படி நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பாருங்க. அவர்களுடைய முடிவில் எப்படி மகிமை வெளிப்பட்டுச்சுன்னு பாருங்க. அதை பார்க்கும்போது நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்குவீங்க, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது, நீங்கள் ரொம்ப நாள் காத்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் போது, கர்த்தருக்கு என் மேலே இரக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேதம் தெரியல. பிரச்சனை வருது, கர்த்தர் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தார்? ஏன் இந்த பிரச்சனையை வரவிட்டு கர்த்தர் வேடிக்கை பார்க்குறார்? வரும்போதே தடுத்துருக்கலாமே. உங்களுக்கு வர இருந்த எத்தனையோ ஆபத்துகளை கர்த்தர் தடுத்திருக்கிறார், உங்களுக்கே தெரியாது. பிசாசு உங்களுக்கு விரோதமாக கொண்டு வந்த எத்தனையோ குழிகளில் இருந்து கர்த்தர் உங்களை விழாமல் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு, உங்களுக்கே தெரியாது. இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் சந்திக்க இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் சந்திக்கிறது சில பிரச்சனைகள் தான். அதுலேயும் என்ன சொல்லிடுறோம்? இப்போ கர்த்தர் ஏன் இதை தடுக்கலை? ஏன் இந்த பிரச்சனைகளை நான் அனுபவிக்கிற வரைக்கும் கர்த்தர் அமைதியை கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு? அவருக்கு என் மேலே அன்பு இல்லையா? அவருக்கு நான் முக்கியம் இல்லையா? அவருக்கு என்னைய பிடிக்காதா? யாக்கோபு சொல்றாரு, பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பொறுமையை குறித்து சொல்லும் போது தவிர்க்கப்பட முடியாத ஒரு வேதாகம கதாபாத்திரம் யோபு. யோபுனுடைய புஸ்தகத்தை வாசி பாருங்க. அவன் செல்வ சீமானா இருந்தான், ஐஸ்வர்யவானா இருந்தான், அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. இந்த பூமியில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்ததோ எல்லா ஆசீர்வாதங்களையும் சம்பூரணமாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். பிசாசுக்கே அவனை பார்த்தா பொறாமை வர்ற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார் பாருங்க. மனுஷங்க அவனை பார்த்து பொறாமைப்படுறதை தாண்டி பிசாசுக்கே கடுப்பு, இவன் என்னடா இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு.
கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிற திட்டம் இதுதான். நம்ம சம்பூர்ணமாக ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும், சம்பூர்ணமாக அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணுங்கிறதான் உங்களை குறித்த என்னை குறித்த கர்த்தருடைய சித்தம். இது யாருக்கு பிடிக்காதுன்னா பிசாசுக்கு பிடிக்காது. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை கொண்டு வரான். ஆண்டவர் இடத்துல போய் அனுமதி கேட்குறான். முடிஞ்சா ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டார் ஆண்டவர். அதுலேயும் பாருங்கள் ஆண்டவருடைய கெத்தை பாருங்கள். என் பிள்ளை அவன் என்னையை மறுதளிக்க மாட்டான், நீ முடிஞ்சா என்னன்னாலும் பண்ண, அவன் உயிரை மட்டும் நீ தொற்றக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர். பிசாசு அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவன்கிட்ட இருந்த மிருக ஜீவன்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அவனுடைய சரீரத்தில் இருந்த ஆரோக்கியத்தையும் எடுத்துட்டான். அவனுக்கு இருந்த மனைவியினுடைய அன்பையும் எடுத்துட்டான். ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடுன்னு அந்த அம்மா சொல்கிற அளவுக்கு அப்படி ஆயிட்டான். இன்னும் உசுரோட இருந்து என்னதை சாதிக்க போகிற, செத்து தொலைன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. அதுதான் கொஞ்சம் டீசெண்டாக வேதத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. மனைவியினுடைய வாயாலேயே செத்துருங்கிற வார்த்தையை வாங்குகிற அளவுக்கு இவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் அந்த தருணத்திலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை நான் வாசிச்சுட்டு நான் மறுபடியும் யோபு புஸ்தகத்தை நான் இன்றைக்கி வாசித்தேன். யோபு புஸ்தகத்தை பாருங்கள். நான் இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் நான் இதை முடிக்கிறேன். யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம். இந்த முதல் அதிகாரத்திலே அவன் எவ்வளவு செல்வ சீமானா வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்த துன்பங்களையும் முதல் அதிகாரத்திலேயே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. 20வது வசனத்தில் இருந்து பாருங்க. யோபு 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஸ்தோத்திரம்னா என்ன தெரியுமா? நன்றின்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்னு சொல்கிறோம். அவன் வாழ்க்கையில் அவனுக்குன்னு இருந்த எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமும் அவன் மேலே பார்த்து அவன் தேங்க்யூன்னு சொல்கிறான்னா அவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பாருங்கள். கர்த்தர் சும்மா ஒன்றும் அவனை அவ்வளோ ஆசீர்வச்சிருக்கல. அவன் தேங்க்யூ சொல்கிறதுக்கு பின்னாடி அவனுக்குள்ளே இருந்த மைண்ட் செட் என்னன்னா, கர்த்தர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். He knows what he is doing. என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குன்னு அவருக்கு தெரியும். அதை அனுமதிக்கிறார்னா he has a reason. கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியுதா நம்மளால்? நான் ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதற்காக ஜபிக்கிறேன், 3 மாதம் நான் ஜபிச்சிட்டேன், இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலை, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? ஏன் ஆண்டவரேன்ல கேள்வி கேட்குறோம். அவன் ஏன்னு கேட்கல, தேங்க்யூன்னு சொன்னான். ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார்? வெறும் பிசாசுக்கிட்ட பந்தயம் கட்டி ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. ஒரு துன்பம் இருக்குதுன்னா அந்த துன்பத்தின் மத்தியில் நீடிய பொறுமை விளங்குதுன்னா அதனுடைய முடிவு மகிமையாக இருக்கும். யோபு புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தை பாருங்க. தேவ மகிமை அவன் வாழ்க்கையில் எப்படி வெளிப்பட்டுச்சு பாருங்க. ஒருவேளை இந்த துன்பத்தில் அவன் பொறுமை இழந்திருந்தான்னா இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பான். ஆனால் அவன் நீடிய பொறுமையோடு கூட இருந்ததுனால யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவன் எதை இழந்தானோ எல்லாத்தையும் டபுள் ஃபோல்டா 2 மடங்கு கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அவன் இழந்த ஐஸ்வர்யம் 2 மடங்கு. கர்த்தர் இந்த துன்பத்தை அவர் வரவிடாமலே தடுத்துருக்கலாம். ஆனால் தடுக்காமல் அலோ பண்ணுறாருன்னா ரீசன், இதனுடைய முடிவில் உனக்கு இரட்டத்தனையான நன்மை இருக்குது, இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இருக்குது.
இப்படியே போனால் இப்போ நீ அனுபவிக்கிற ஐஸ்வர்யம் மட்டும்தான்ப்பா உனக்கு இருக்கும். ஆனால் இந்த துன்பத்தின் வழி நடந்தாலும் நீ நீடிய பொறுமையோடே கூட நடந்து முடிக்க போகிறதுனால உனக்கு நான் அந்த இடத்துல இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறேன். அவன் குடும்பத்தில் எல்லாம் ரெட்டத்தனை, எல்லாமே ரெட்டத்தனை. அவனுடைய மிருக ஜீவன்கள் ரெட்டத்தனை ஆண்டவர் கொடுக்குறார். துன்பத்தின் மத்தியிலையும் நீடிய பொறுமையுள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு யோபுவுக்கு வந்த அதே துன்பம் உங்களுக்கும் எனக்கும் வராமல் இருக்கலாம். ஆனால் யோபுவுக்கு உள்ளே இருந்த அதே நீடிய பொறுமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா யோபுவுக்கு வந்த அதே இரட்டத்தனையான மகிமை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வெளிப்படும். இதை தான் யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். உங்கள் மனசை தளர விடாதீங்க. யாக்கோபு 5வது அதிகாரத்துக்கு வாங்க. எட்டாவது வசனத்தை பாருங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வசனத்தை சொல்லி பேசணும்னு எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க. வேத வசனத்தை பாருங்க, யோபுவை பாருங்க, யோசேப்பை பாருங்க, தானியேலை பாருங்க, தாவீதை பாருங்க. எத்தனையோ வேதாகம கதாபாத்திரங்கள் நமக்கு முன்பாக திருஷ்டாந்தங்களாக சாட்சிகளாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே பாருங்க, எல்லாரும் அவங்க அனுபவித்த துன்பங்களில் கர்த்தரை விடாமல் நீடிய பொறுமையோடு கூட பிடித்து கொண்டார்கள். முடிவில் தேவனுடைய மகிமையை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சாங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். இவங்க எல்லாரும் அனுபவித்த துன்பத்தெல்லாம் நாம் அனுபவிக்கிறது இல்லை. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைகள்லாம் ரொம்ப சிறுசு, சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். பெரிய பெரிய பிரச்சனைகள்லையே நீடிய பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்கன்னா அப்போ சின்ன பிரச்சனைகளில் நாம் எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். பொறுமையோடு கூட இருந்து தேவ மகிமையை அனுபவிங்க. மறந்து போகாதீங்க, அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். யோபுவுடைய வாழ்க்கையில் அவர் அவன் மேலே இறக்கப்பட்டதுனால தான் அவனுக்கு அதை அனுமதிச்சார். கர்த்தர் யோபுவை நேசிச்சதுனால தான் அவனுக்கு இரண்டத்தனையாக நன்மைகளை கொடுக்கணும்னு நினச்சாரு. அவனை நேசித்ததுனால தான் அவனை வச்சு தைரியமாக பிசாசுக்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. யோபுவை வச்சே பிசாசை வெட்கப்படுத்துகிறாரு. இன்றைக்கி தேவ சபையில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி பிசாசை வெட்கப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற கிரியைகள் மூலமாக, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக பிசாசை நீங்கள் வெட்கப்படுத்த முடியும். அதை செய்வோம். எப்படி செய்ய முடியும்? என்ன துன்பம் வந்தாலும், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவர் மேலே உள்ள விசுவாசத்தை விடாமல் நீடிய பொறுமையுள்ளவங்களா இருங்க. உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய காத்திருக்குதல், உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே வீணாக போக போகிறதே இல்லை. உங்களை நேசிக்கிற கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய மகிமையின் வெளிப்பாட்டை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.